வெல்கம் டு மாணவர் பூங்கா. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் 5th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 2 பேஜ் நம்பர் 114 இருக்கக்கூடிய ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசன்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 114 ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம். இப்போ நாளைக்கு நடக்கக்கூடியது, இப்போ நாளை மறுநாள் நடக்கக்கூடியது, அடுத்த வாரம் நடக்கக்கூடியது, அடுத்த மாதம் நடக்கக்கூடியது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்யூச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ கண்டினியூஸ் அப்படின்னா இப்போ எதிர்காலத்தில் இப்போ நாளைக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதைத்தான் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் இல்லை அடுத்த வாரம் ஒரு செயல் நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொன்னால் அதைத்தான் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாளைக்கு நான் எழுதி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். நான் அடுத்த வாரம் நான் டிராயிங் காம்படிஷனில் கலந்துட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். நான் அடுத்த மாதம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன், இந்த டைமுக்கு நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர், அதாவது அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது ஐ, வி, யூ, தே, ஹி, சி, இட், அப்புறம் நேம்ஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் சப்ஜெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம வில் பி மட்டும் சேர்த்துனா போதும். மற்றது மாதிரி வாஸ், வேர், ஏம், ஈஸ், ஆர் இதெல்லாம் சேர்த்த தேவையில்லை. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வில் பி சேர்த்திட்டு அப்புறம் மெயின் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்தணும்னா அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்போ சப்ஜெக்ட் பார்க்கலாம். இப்போ ஐ சப்ஜெக்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சேர்த்துவோம், வில் பி சேர்த்திக்குவோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வில் பி சேர்த்திக்குவோம். அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் ஜிஓ, கோ. அப்புறம் அதோட நம்ம என்ன சேர்த்திக்கணும், ஐஎன்ஜி சேர்த்திக்கணும். இப்போ ஐஎன்ஜி சேர்த்திட்டோம் அப்படின்னா கோயிங் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ ஐ வில் பி கோயிங் டு ஹோம். நான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போய் கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வில் பி சேர்த்தணும். அப்போ வி வில் பி கோயிங் டு ஹோம், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருப்போம் அப்படிங்கிறது. அடுத்து யூ சப்ஜெக்டாக வந்துருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வில் பி தான் சேர்த்துவோம். அப்புறம் மெயின் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி கோயிங். இப்போ யூ வில் பி கோயிங் டு ஹோம், நீ வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது தே சப்ஜெக்டாக வந்துச்சுனாலும் நம்ம இதுக்கு வில் பி தான் சேர்த்துவோம். இப்போ தே வில் பி கோயிங் டு ஹோம், அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்தது ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுனாலும் நம்ம என்ன சேர்த்துவோம் அப்படின்னா வில் பி தான் சேர்த்துவோம். ஹீ வில் பி கோயிங் டு ஹோம், அவன் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இது நாளைக்கு போயிட்டு இருப்பான் அல்லது நாளான்னைக்கு போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது தான் நம்ம வில் பி அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது ஷி சப்ஜெக்டாக வந்தாலும் வில் பி தான் போடணும். அப்போ சி வில் பி கோயிங் டு ஹோம், அவள் வீட்டுக்கு போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இட்டு சப்ஜெக்டாக வந்தாலும் வில் பி தான் சேர்த்தணும். இட் வில் பி கோயிங் டு ஹோம், அது வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அதே பேஜ் நம்பர் 114 இதில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். கிவ் த கரெக்ட் verb ஃபார்ம் ஃபார் ஃபாலோயிங் சென்டென்சஸ். அதாவது கீழே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதற்கான வெர்ப் ஃபார்ம் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. இது அவங்களாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐ சப்ஜெக்டாக இருக்குங்காட்டி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வில் பி போட்டிருக்காங்க. இப்போ ஐ வில் பி வெயிட்டிங். இப்போ வெயிட்டிங் இதில் வெயிட் அப்படிங்கிறது மெயின் வெர்பு, ஐஎன்ஜி அப்படிங்கிறது இப்போ சேர்த்து எழுதணும் அப்படின்னா வெயிட்டிங் அப்படின்ட்டு வந்துடும். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ, நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், தே சப்ஜெக்டாக வந்திருக்குது. அப்புறம் டேஷ் கொடுத்துட்டு கம் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. கம் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்பு. இப்போ நம்ம இதை எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தே இருக்குது. இப்போ தே சப்ஜெக்டாக வந்தாலும் நம்ம வில் பி தான் எழுத போகிறோம். எது சப்ஜெக்டாக வந்தாலும் வில் பி தான் எழுத போகிறோம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில். இப்போ தே இருக்குது, அதுக்கும் நம்ம வில் பி எழுதிட்டு
இப்போ இதில் வந்து மெயின் வெர்ப் வந்து கம். இப்போ கம் ஆவோட நம்ம ஐஎன்ஜி சேர்த்தணும் அப்படின்னா கம்மிங் அப்படின்ட்டு வந்துடும். இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா கடைசியில் ஈ வந்தங்காட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த ஈ எடுத்துட்டு ஐஎன்ஜி சேர்த்திருக்கிறோம். இப்போ கம்மிங் அப்படின்ட்டு வந்துடும். கடைசியில் ஈ வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நீங்கள் ஐஎன்ஜி சேர்த்தணும். அப்போ மெயின் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி கம்மிங் அப்படின்ட்டு வந்துடும். தே வில் பி கம்மிங், அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். அடுத்தது தேர்ட் ஒன்று, இட்டு டேஸ் பிளே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இட் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, பிளே அப்படிங்கிறது மெயின் வெர்பாக ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இட் வந்தாலும் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா வில் பி தான் போடுவோம். இப்போ இட் வில் பி, பிளே அப்படிங்கிறது மெயின் வெர்பு, ஐஎன்ஜி சேர்த்துட்டோம் அப்படின்னா பிளேயிங். இட் வில் பி பிளேயிங், அது விளையாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். அடுத்தது ஃபோர்த் ஒன்று, சி டேஸ் ஸ்விம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சி அப்படிங்கிறது சப்ஜெக்டு, ஸ்விம் அப்படிங்கிறது மெயின் வெர்பு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வெர்ப் ஃபார்ம் வந்து எழுதலாம். சி அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டுங்காட்டி நம்ம வில் பி வந்து போட்டுக்குவோம். இப்போ ஷீ வில் பி. அடுத்தது ஸ்விம் அப்படிங்கிறது மெயின் வெர்பு, அதோட நம்ம ஐஎன்ஜி சேர்த்திக்கிறோம். இப்போ ஸ்விம் அதுக்கப்புறம் எம் வந்து இன்னொரு டைம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்விம்மிங் அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். சி வில் பி ஸ்விம்மிங், அவள் நீந்தி கொண்டு இருப்பாள் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். அடுத்தது ஃபிஃப்த்து ஒன்று, வி டேஸ் வாக். இதில் வி அப்படிங்கிறது சப்ஜெக்டு, வாக் அப்படிங்கிறது மெயின் வெர்பு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வில் பி தான் போடுவோம். இப்போ வி வில் பி, அப்புறம் வாக் அப்படிங்கிறது மெயின் வெர்பு, அதோட ஐஎன்ஜி சேர்த்திட்டோம் அப்படின்னா வாக்கிங் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ வி வில் பி வாக்கிங், நாம் நடந்து கொண்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். அடுத்தது சிக்ஸ்த்து ஒன்று, ஹீ டேஸ் டூ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஹீ வந்து சப்ஜெக்டாக வந்திருக்குது. ஹீ சப்ஜெக்டாக வந்தால் நம்ம வில் பி தான் போடுவோம். ஹீ வில் பி. டூ அது வந்து மெயின் வெர்பு, அதோட ஐஎன்ஜி சேர்த்திட்டோம் அப்படின்னா டூயிங் அப்படின்ட்டு வந்துடும். ஹீ வில் பி டூயிங், அவன் செய்து கொண்டு இருப்பான் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். அடுத்தது செவன்த்து ஒன்று, யூ டேஸ் டேக் லீவ் அப்படின்ட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிறது சப்ஜெக்டு, யூ சப்ஜெக்டாக வந்தாலும் நம்ம வில் பி தான் போடுவோம். அப்போ யூ வில் பி. இதில் மெயின் வெர்ப் வந்து டேக்கு, அதில் கடைசியில் ஈ வந்திருக்குது, அந்த ஈ வந்து எடுத்துகிட்டு ஐஎன்ஜி சேர்த்திட்டோம் அப்படின்னா டேக்கிங் அப்படின்ட்டு வந்துடும். அப்புறம் லீவ், யூ வில் பி டேக்கிங் லீவ், நீ லீவ் எடுத்துக்கொண்டு இருப்பாய் அப்படிங்கிறது தான் இதற்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 115 எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உமாஸ் ஃபேமிலி இஸ் கோயிங் ஆன் எ ஹாலிடே, ரைட் வாட் தே வில் பி டூயிங் தேர். உமாவோட ஃபேமிலி வந்து ஹாலிடேவுக்கு டூர் வந்து போகிறாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து டூருக்கு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த டூரில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட்டு உமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் நீந்திட்டு இருக்கிறா. அப்போ உமா வில் பி ஸ்விம்மிங். உமா அப்படிங்கிறது சப்ஜெக்டு, வில் பி போட்டுட்டு ஸ்விம் ப்ளஸ் ஐஎன்ஜி ஸ்விம்மிங். உமா வில் பி ஸ்விம்மிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உமா வந்து நீந்தி கொண்டு இருப்பாள். அடுத்தது செகண்ட் ஒன்று, ஹர் பிரதர். இப்போ அவனோட தம்பி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறான், விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம எப்படி எழுதணும், ஹர் பிரதர் வில் பி பிளேயிங். அவளோட பிரதர் வந்து விளையாடிட்டு இருப்பான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்க்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா அவனோட பிரதர் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கான், மலை வந்து ஏறிட்டு இருக்கான். இதுக்கு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஹர் பிரதர், இது வந்து சப்ஜெக்டு, அப்புறம் வில் பி, அப்புறம் ஏறுறதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹர் பிரதர் வில் பி கிளைம்பிங், அவளோட தம்பி வந்து ஏறிட்டு இருப்பான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று, இந்த பிக்சரில் பாருங்கள், உமாவோட அப்பா பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இருக்கிறாரு, சமைச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம எழுதலாம் ஹர் ஃபாதர், அவளுடைய அப்பா, வில் பி குக்கிங், அவளுடைய அப்பா வந்து குக் பண்ணிட்டு இருப்பார் அப்படிங்கிறது. இது வந்து எதிர்காலத்தில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது. இப்போ நாளைக்கு டூர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நடக்கக்கூடியதை நம்ம இப்போவே சொல்கிறோம். அடுத்தது ஃபிஃப்த் ஒன்று, ஹர் மதர் வில் பி ஃபிஷ்ஷிங். அம்மா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம், ஹர் மதர் வில் பி ஃபிஷ்ஷிங், அவங்க அம்மா மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்தது சிக்ஸ்த்து, இதில் பாருங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவளோட பிரதர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறான். அதை வந்து நம்ம எழுதலாம் ஹர் பிரதர்
will be taking photo. அவளுடைய தம்பி அல்லது அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான் அப்படிங்கிறது. அதுதான் இதற்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 116. சேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் பாஸ்ட் கண்டினியூஸ் டு ஃபியூச்சர் கண்டினியூஸ். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு எழுதணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு she was waiting for bus அப்படின்ட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா she was waiting for bus அப்படின்னா அவள் வந்து பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருந்தாள் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு என்னமா மாற்றணும் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு மாற்றணும். இப்போ என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் அப்படியே போட்டுக்கலாம், சி அப்படிங்கிறத அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த வாஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், ஃபியூச்சர் கண்டினியூஸில் வில் பி வந்து போட்டுக்கணும். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறது தான். வெயிட்டிங் ஃபார் பஸ் அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்கலாம். வெயிட்டிங் ஃபார் பஸ் அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஷீ வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ் அப்படின்ட்டு வந்துடும். அவள் பேருந்துக்காக காத்து கொண்டிருப்பாள் அப்படின்ட்டு இதற்கான அர்த்தமாக இருக்கும். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தே வேர் கோயிங் டு கோயம்புத்தூர் அப்படின்ட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தே வந்து சப்ஜெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக, வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸில் ஆக்சிலரி வெர்பாக இருக்குது. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வேர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நம்ம வில் பி போட்டோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். இப்போ தே வில் பி அப்புறம் கோயிங் டு கோயம்புத்தூர் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறதே நம்ம எழுதிக்கலாம். இப்போ தே வேர் கோயிங் டு கோயம்புத்தூர். இதுக்கான அர்த்தம் அவர்கள் கோயம்புத்தூர் சென்று கொண்டிருந்தார்கள் அப்படின்ட்டு இருக்குது. அதை வந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா தே வில் பி கோயிங் டு கோயம்புத்தூர். அவர்கள் கோயம்புத்தூர் சென்று கொண்டு இருப்பார்கள் அப்படின்ட்டு மாற்ற போகிறோம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வாஸ் பிளேயிங் செஸ் அப்படின்ட்டு இருக்கு. சுரேஷ் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வந்திருக்குது. அடுத்து வாஸ், இந்த வாஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கணும் அப்படின்னா வில் பி வந்து போட்டுக்கணும். அவ்வளோதான் சேஞ்சஸ். மற்றதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிளேயிங் செஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ சுரேஷ் வில் பி பிளேயிங் செஸ் அப்படின்ட்டு வந்துடும். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா சுரேஷ் வந்து செஸ் விளையாடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை வந்து நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு மாற்றும் போது சுரேஷ் வந்து செஸ் வந்து விளையாடி கொண்டு இருப்பார் அப்படின்ட்டு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஃபிக் வாஸ் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. இதில் ரஃபிக் அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்கலாம் சப்ஜெக்ட். அடுத்து வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸோட ஆக்சிலரி வெர்பு. இதை வந்து நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸோட ஆக்சிலரி வெர்புக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம வாஸ் எடுத்துட்டு வில் பி போட்டால் போதும். மீதியெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ரஃபிக் வில் பி ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ ரஃபிக் வாஸ் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ரஃபிக் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு இருந்திருப்பார் அப்படின்ட்டு வரும். இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ரஃபிக் வில் பி ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ரஃபிக் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு சாப்பிட்டு கொண்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்தது 5th ஒன்று பிரசாந்த் வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரசாந்த் வந்து நியூஸ் பேப்பர் படித்து கொண்டு இருந்தார் அப்படின்ட்டு வருது. இதில் வந்து பிரசாந்த் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதை அப்படியே எழுதிக்கலாம். வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸோட ஆக்சிலரி வெர்பு. இதை நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன போடணும் அப்படின்னா வில் பி வந்து போட்டுக்கணும். பிரசாந்த் வில் பி அப்புறம் ரீடிங் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்கலாம். பிரசாந்த் வில் பி ரீடிங் நியூஸ் பேப்பர். பிரசாந்த் வந்து நியூஸ் பேப்பர் படித்து கொண்டு இருப்பார் அப்படிங்கிறதா இதற்கான அர்த்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் சேஞ்ச் த சென்டென்சஸ் ஃப்ரம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டு பாஸ்ட் கண்டினியூஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு மாற்றணும். இதில் வந்து ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ வில் பி ஸ்பீக்கிங் டு ஹர் அப்படின்ட்டு இருக்கு. நான் வந்து அவளோட பேச போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்ட்டு இருக்கு. ஐ வந்து சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம என்ன போடணும் அப்படின்னா வாஸ் வந்து போட்டுக்கணும். இப்போ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர் அப்படிலாம் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர் அப்படிங்கிறத அப்படியே எழுதிக்கலாம். நான் அவளோட பேசிக்கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லூசி வில் பி கெட்டிங் ரெடி அப்படின்ட்டு இருக்கு. இதில் லூசிங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது. இதில் வில் பி அப்படிங்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸோட ஆக்சிலரி வெர்பு. இதை நம்ம எடுத்துட்டு லூசி வந்து சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா வாஸ் வந்து போடுவோம். இப்போ மீதியெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். லூசி அப்படிங்கிறத எழுதிட்டு வாஸ் கெட்டிங் ரெடி அப்படிங்கிறத அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது 3rd ஒன் பாருங்க,
த ட்ரெயின் வில் பி அரைவிங் ஆன் செகண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா த ட்ரெயின் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் பி அப்படிங்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸோட ஆக்சிலரி வெர்பு. இதை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன போடணும் அப்படின்னா த ட்ரெயினுக்கான ஆக்சிலரி வெர்பு என்ன அப்படின்னா வாஸ். த ட்ரெயின் வாஸ் அப்படிங்கிறத அப்படியே எழுதிட்டு மீதியெல்லாம் அப்படியே அதில் இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். அரைவிங் ஆன் செகண்ட் பிளாட்ஃபார்ம், அரைவிங் ஆன் செகண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத அதை பார்த்து அப்படி எழுதிக்கலாம். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா த ட்ரெயின் வாஸ் அரைவிங் ஆன் செகண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வி வில் பி ஸ்லீப்பிங் இன் டெரஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதில் வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் பி அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்பு, ஸ்லீப்பிங் இன் டெரஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வந்தங்காட்டி நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் ஆக்சிலரி வெர்பு என்ன போடுவோம் அப்படின்னா இது வந்து ப்ளூரல், வி அப்படிங்கிறது ப்ளூரல். அதுக்கான ப்ளூரல் ஆக்சிலரி வெர்பு என்ன அப்படின்னா வேறு. இப்போ வி வேர் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். வி வேர் அப்படின்னு எழுதிட்டு மீதியெல்லாம் அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம். ஸ்லீப்பிங் இன் டெரஸ் அப்படிங்கிறத அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம். அடுத்தது இட் வில் பி ரெய்னிங் ஹெவிலி அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் பி அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்பு. இது வந்து ஃபியூச்சரில் இருக்குது. இதை வந்து நம்ம பாஸ்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இட்டுக்கான ஆக்சிலரி வெர்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ். அப்போ இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி அப்படின்ட்டு வந்துடும். இதுதான் இதற்கான ஆன்சர். மறக்காம மாணவர் பூங்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.